இந்த வீடியோவில் நம்ம யூடியூப் வீடியோவை எப்படி ப்ரமோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. ப்ரமோட் பண்ணுறதுக்கான அப்டேட். இந்த அப்டேட் மட்டும் வந்துச்சுன்னா நம்ம வீடியோஸை வந்து ஈஸியாக ப்ரமோட் பண்ணலாம். அதன் மூலிமா நம்மளுக்கு வந்து இத்தனை வியூஸ்ன்னு கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் வந்து வருவாங்க நம்ம சேனலுக்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். நம்ம சேனல் கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. யூடியூப் ஹோம் பேஜில் வந்து நம்ம சேனல் வீடியோ வந்து ஆட் மாதிரி வந்து காமிக்கும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஆட் ஃபஸ்ட்டு டாப்பில் வரும். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வந்து நம்ம வீடியோ ப்ரமோட் ஆகும். முன்னாடி வந்து நம்மளுடைய வீடியோ வந்து ஆட் மாதிரி வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி கூகுள் ஆட்ஸில் தான் போய் பண்ணுறது மாதிரி இருக்கும். ப்ரமோட் வீடியோ வந்து இப்போ ஈஸியான மெத்தடில் கொண்டு வர போகிறாங்க. வீடியோ நம்ம யூடியூப் ஆப்பில் வீடியோலேயே வந்து ப்ரமோட் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் கொண்டு வரல. இனி வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு ஏதாவது அப்டேட் ஆயிடுச்சான்றதை செக் பண்ணுங்கள். யூடியூப் ஸ்டுடியோவில் இல்லை, யூடியூப் ஆப்பில் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, அதுலேயுமே அந்த லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ப்ரமோட்டுன்றது வரப்போகுது. இப்போ யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் நம்ம பிளேலிஸ்ட் இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதை கீழே பாருங்கள். யுவர் வீடியோஸ் கீழே ப்ரமோஷன்ஸுன்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி நமக்கு எந்த வீடியோ ப்ரமோட் பண்ணணுமோ அந்த வீடியோ நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து பே பண்ணி பண்ணுறது மாதிரி இருக்கும். கூகுள் ஆட்ஸ்க்கு நம்ம கொடுக்குறதுனால நம்ம வந்து மணி பே பண்ணணும். மணி பே பண்ணிவிட்டு ப்ரமோட் பண்ணோம்னா அந்த வீடியோ வந்து கொஞ்சம் வியூஸ் நல்லா போகும். நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம்னா, இப்போ நம்ம யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம்னா அந்த ப்ராடக்ட்டு உண்டான பொருட்கள் வந்து ப்ரமோட் பண்ணலாம் நம்ம ஈஸியாக. அப்படி இல்லைனாலும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த லைக் டிஸ்லைக் கிட்ட இந்த மாதிரி ப்ரமோட்டுன்றது காமிக்கும். அதை நம்ம எந்த வீடியோவோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிடலாம். இதன் மூலயமா இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ப்ரமோட்டில் வந்து கொடுத்துருந்தோம்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து வியூவர்ஸ் வந்து நிறையா வந்து பார்ப்பாங்க. முடிஞ்சால் நம்மள்ட்ட வந்து பையும் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒரு ஆப்ஷன் யூடியூப் ஷார்ட்ஸில் இருக்குது. நம்ம அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் 3 டாட் இருக்கும்ல, எந்த ஷார்ட்ஸ் வீடியோ ப்ரமோட் பண்ணணுமோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரமோட்டுன்னு இருக்கும். அதையும் நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஆடியன்ஸ் க்ரோத் வேணுமா, வீடியோ வியூஸ் வேணுமான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் நம்ம வேணுன்றதை செலக்ட் பண்ணிக்கிடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்து செட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நல்ல ஒரு வியூஸ் வேணும்னா வியூஸ் ரீச் ஆகும். ஆடியன்ஸ் க்ரோத் தான் வேணும்னா செலக்டட் டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு மேற்கொண்டு இந்த கூகுள் ஆட்ஸ் பற்றின வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து கூகுள் ஆட்ஸுன்றதை வந்து கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம தனி தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.